கைப்பக்குவத்தோட சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆஸ் யூஷுவல் கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சிட்டு, இப்போ சாம்பாருக்கு தேவையான காய்கறி அதோட முருங்கைக்காய் கண்டிப்பாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், அதையும் போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அப்புறம் நம்மக்கிட்ட இருக்க குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சொல்லலாம், அப்புறம் 1 டீஸ்பூன் சாம்பார் மசாலா போட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை ஊற்றிட்டு ஆல்ரெடி பாயில் பண்ண துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, பூண்டு போட்ட மிக்ஸையும் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி போட்டு இறக்குனா மணக்க மணக்க ஹஸ்பண்ட் வச்ச சாம்பார் ரெடி. கண்டிப்பாக